இலங்கை அரசாங்கத்துக்கு வரி மூலமாக மட்டும் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறதா என்று நீங்கள் எல்லாம் வியக்கிற மாதிரியான ஒரு தரவு இருக்குது. அது உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்றேன். அதோட பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களினுடைய செயற்பாட்டை தான் வரவேற்பதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவில் நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற சில வார்த்தைகள் நாமல் ராஜபக்ச அவர்களுக்குள்ள இவ்வளவு ஒரு மென்மையான மனம் இருக்காண்டு என்ன சிந்திக்க வைத்தது. அந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதோட குற்றவாளி குற்றம் செய்து நீதிமன்றத்துக்கு போய் தண்டப்பணத்தோட அவர் வெளியில வாராரண்டா அதுக்கு பிறகு அவர் திருந்தோணும். ஆனா ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தண்டப்பணம் கட்டி வெளியில வந்ததுக்கு பிறகு செய்த வேலையை நீங்கள் பாருங்க. நான் அந்த செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அடுத்தது வெளிநாட்டு கப்பல் ஒன்று ஈரானிய அதிகாரிகளிடம் சிக்கி இருக்கிறது. அந்த கப்பல்ல இலங்கையர்கள் உட்பட்ட 18 பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த கப்பலை ஏன் கைப்பற்றினார்கள், அந்த கப்பல்ல அப்படி என்ன இருந்திருக்கின்றது இந்த காணொலியில தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 14ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, நீங்கள் எல்லாருமே வியக்கிற மாதிரியான செய்தி. 2025ஆம் ஆண்டினுடைய முதல் 10 மாதங்கள்ல இலங்கை அரசாங்கத்துக்கு வரி மூலமாக மட்டும் 4033 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்குது. இதை நீங்க கோடியில கணக்கு பார்த்தா பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் போட்டு பாருங்க, 4,03,300 கோடி ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய தொகை. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வரியால வந்த வருமானம் அதிகரித்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வாகன இறக்குமதி இந்த ஆண்டு மிக அதிகமாக நடந்தது. வருமான வரி, அந்த மாதிரியான பல செயற்திட்டங்கள் இந்த ஆண்டுல சேர்க்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டு இந்த வருமானத்தை கூட்டி இருக்கின்றது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. குறிப்பா வாகன இறக்குமதியால வந்த வரியால மட்டுமே இந்த ஆண்டு 350 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்குது முதல் 10 மாதங்கள்ல. 2024ஆம் ஆண்டினுடைய முதல் 10 மாதங்கள்ல வாகன இறக்குமதியால வந்த வரியை அவதானிச்சு பார்த்தா 48 பில்லியன் டாலர். எனவே இந்த ஆண்டு 302 பில்லியன் டாலரால வாகன இறக்குமதியால வந்த வரி வருமானம் அதிகரித்திருக்கிறது. அதை விட இந்த 4033 பில்லியன் வருமான வரியை எந்தெந்த வகையில் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தா, இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினூடாக 1809 பில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கிறது. இலங்கை சுங்கத்தினூடாக 1970 பில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கிறது. மதுவரி திணைக்களத்தினூடாக 192 பில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதை விட மேல்